ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எலக்ட்ரிக் குக்கர் வச்சுருந்தா அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பிரிஞ்சி இலை 1, 2 லவங்கம், 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை 2 போடுறேன். நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 எடுத்து நான் இதுக்கு பாதி கட் பண்ணி போடுறேன். மீதி பாதியை தயிர் பச்சடிக்கு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கொஞ்சம் புதினா வச்சு அரைச்சிருக்கேன். இது ரொம்பவே சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த காளான் போட்டதும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வெந்ததும் கட்டியான ஃப்ரெஷ் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததும் நம்ம கழுவிய வச்சிருக்கிற ரைஸ் இதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் இதுக்கு போடுறேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி நான் வைக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை லேசாக கிளறி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த ஜாரில் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போது சாப்பாடு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை திறந்து பார்க்கலாம். சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.